நல்லூரில் புதிய மும்முனை மின்பாதை அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர்பேட் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஒருமுனை மின்பாதை வலுவிழந்து மிகவும் குறைந்த மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் மின் மற்றும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இது குறித்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி எம்எல்ஏ அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நல்லூர்பேட்டில் கள ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து ஒருமுனை மின்பாதையை மாற்றி புதிய மும்முனை மின்பாதை அமைக்கவும், உயர் மின்னழுத்த பாதையை வலுவூட்டவும், சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் ஆதி திராவிடம் சிலப்புக்கூறு நிதியின் கீழ் ரூபாய் 9,08,000 மதிப்பீட்டில் திட்டவரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதியுடன் பணியாணை பெறப்பட்டது. இந்த நிலையில் மும்முனை மின்பாதை அமைக்கும் பணி நேற்று தொடங்கியது. அங்காளன் எம்எல்ஏ நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து புதிய மின்பாதை பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருபுவனை துணை மின்நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்துறை ஊழியர்கள், ஜேசிஎம், மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார், துணைத் தலைவர் அருள்மணி மற்றும் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.